முழு மனதுடன் அரசு பட்டதாரி ஆசிரியர் கனவை சுமந்து தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நம்மளோட எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கணும், உங்களோட எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் எந்த அளவுக்கு முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே எல்லோரும் திங்க் பண்ணுறது எது அப்படின்னு பார்க்கும்போது நோட்டிஃபிகேஷன் டேட், அதே மாதிரி எக்ஸாம் டேட், இது ரெண்டு தான் எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஸோ அப்போது நோட்டிஃபிகேஷன் டேட் வந்துருச்சு அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம் ஒரு மாதத்தில் வந்துடுமே, கொஞ்ச நாள் தான் இருக்குது, நாம் அதிகமாக படிக்கணுமே அப்படின்னு அந்த சிந்தனையிலேயே பல நாட்கள் போயிடும். ஸோ அப்போது நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் நோட்டிஃபிகேஷனே அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் எந்த அளவுக்கு படித்து முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளோட சப்ஜெக்டை ஃபுல்லாக தரோவாக படிக்கிறது தான் நம்மளோட முதல் வேலையாக இப்போ இருக்கணும். எலெக்ஷன் வர்றதால நம்மளோட எக்ஸாம் டேட் தள்ளி போகும். ஸோ அப்படி தள்ளி போகும்போது நாம் உடஞ்சி போகக்கூடாது. ஸோ நம்மளோட ஸ்டடீஸில் இன்னும் கண்ணும் கருத்துமாக இன்னும் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி நாம் இன்னும் அதிகமாக படிக்கிறது தான் நம்மளோட முதல் கவனமாக இருக்கணும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்கள் மைண்டில் ஒரு ஷார்ட் பீரியடை செட் பண்ணிக்கோங்க. அந்த ஷார்ட் பீரியடில் ஒரு டேட்டை எக்ஸாம் டேட்டா, அதாவது நம்மளோட பிடி பிஆர்டிஏ எக்ஸாம் டேட்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த ஷார்ட் பீரியடுக்குள்ளார நீங்கள் உங்களோட சிலபஸில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் தரோவாக படித்து முடிக்கிற மாதிரி ஒரு பிளான் போடுங்க. இன்றைக்கி நாம் மார்ச் எண்டில் இருக்கோம். இந்த மார்ச் எண்டில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 60 to 70% உங்கள் சிலபஸில் கவர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களால் எக்கச்சக்கமாக ரிவைஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களால் ஒரு ஷார்ட் பீரியடில் எல்லா யூனிட்டையும் தரோவாக படிக்க முடியாது, அண்ட் ப்ராப்பரான ரிவிஷனும் பண்ண முடியாது. அதுவே நீங்கள் இப்போது ஒரு 60 to 70% படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாளில் மீதி ரிமைனிங் யூனிட் எல்லாத்தையும் நீங்கள் படித்து முடிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு எக்கச்சக்கமான டைம் இருக்கும். எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரிவிஷன் பண்ணுறதுக்கு. நம்மளோட சக்ஸஸ் எதில் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நாம் எத்தனை முறை ரிவிஷன் பண்ணுறோமோ அத்தனை முறை நமக்கு அந்த பலன் கிடைக்கும். என்னோட கைண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் எத்தனை முறை ரிவைஸ் பண்ணாலும் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்காம உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வெற்றி உறுதியாகும். சில பேர் யோசிப்பாங்க, அது என்னென்னா ஷார்ட் பீரியட் தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த ஷார்ட் பீரியடில் நம்மளால் சாதிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழும். ஸோ அப்போது நாம் அதை பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். ஒரு ஷார்ட் பீரியடில் நம்ம எக்கச்சக்க டைம் டெஸ்ட் எழுதும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கண்டிப்பாக கிடைக்க செய்யும். நீங்களே கேட்கலாம், ஷார்ட் பீரியட் தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அந்த ஷார்ட் பீரியடில் எப்படி டெஸ்ட் எழுதி நம்மளோட மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வழி இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த ஷார்ட் பீரியடில் ஏன் டெஸ்ட் சீரீஸில் நான் ஜாயின் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அல்லது ஒரு பாதி யூனிட்டுக்கும் டைம் எடுத்து நம்ம படிக்கும்போது, ஸோ ஒரு ஷார்ட் பீரியடில் அந்த யூனிட்டில் எல்லாத்தையும் நாம் படித்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும். நம்மளோட வெற்றிக்கு முதல் காரணமாக இருக்க போகுது எது அப்படின்னு பார்க்கும்போது நாம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது தான். ஸோ அப்போ அந்த பாசிட்டிவ் திங்கிங்கோட ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு யூனிட்டோ இல்லாட்டி ஒரு ஆஃப் யூனிட்டோ நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது அதுக்கான பலன் இரட்டிப்பாகும். பொதுவாக எடுத்துட்டால் யாருக்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துட்டால், அதுவும் டீச்சர் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துட்டானா, யாரெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கோட நம்மளோட ப்ரிப்ரேஷன் சரியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அரசு பணி அப்படிங்கிறது உறுதியாகும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அரசு பட்டதாரி ஆசிரியர் அப்படிங்கிற உங்களோட கனவு நிறைவேறும். உங்களோட ஆசை அல்லது கனவு அல்லது அடைவு அல்லது இலக்கு எல்லாமே
நிறைவேற எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.